ஹாய் காய்ஸ், வாங்க இந்த கேஸ் எவ்வளோ ஊற்றியாக இருக்குன்னு அதை நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணது பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு ஸ்பஞ்ச் இதில் கொஞ்சம் அடிச்சு கட்டுவோம். வளைச்சி வர அடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விடணும். எல்லா இடம் இப்படி எல்லா இடமும் வளைச்சி வர தேய்ச்சி விடணும். இது நல்லா வச்சு ஒரு 2 நிமிஷம் இது ஊறணும். விலகுன பிறகு நறுக்கிறது மார்க்கு நறுக்கிற கரல் முழுதும் போகும். நம்ம காணாது இன்னும் கொஞ்சம் அடிச்சிடுவோம். நறுக்கிற ஸ்ப்ரே தான், வேறு லிங்க் மட்டும் கட்டுறாதீங்க. நடுவில் மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கொள்ளுங்க. நம்ம கேஸை இப்போ இது ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ண மாதிரி இதையும் கொஞ்சம் நேரங்களில் விடும் அடித்து. சரி, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி போட்டு அதை காட்டுறேன் நான் வீடியோவில் பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஸ்பஞ்சால் தேய்ச்சாச்சு. இப்போ டிஷ்யூவால் துவைக்க போகிறேன். பாருங்கள், இந்த சைட்டெல்லாம் எவ்வளோ கரல் இருந்தது. ஓரளவு தான் போயிருக்கு. மிச்சமாக போகாது. ஓவராக பிடி வெட்டதால் போவதில்லை. இந்த பக்கம் கொஞ்சம் பிடிச்சிருந்தால அது அவ்வளவும் கிளியர் ஆகிட்டு. அதே போல் இது ரெண்டையும் க்ளீன் பண்ணுவோம். டிஷ்யூவை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தால் சரி. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அலுமினியம் பேப்பர் சரியா, இதை ஃபுல்லாக விரிச்சிட்டு வெட்டுறேன். நடுவுக்குள்ளே அந்த கேஸ் அடுப்பு பத்துற இடத்த மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த அடிக்கடி இதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேப்பரை மட்டும் மாற்றிக்கொண்டாது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நான் அலுமினியம் பேப்பர் விரிச்சாச்சு. இதே பேர் இந்த ரவுண்ட் அடிக்கிறத மட்டும் வெட்டி எடுக்குது. இப்படி அலுமினியம் பேப்பர் எந்த நாளும் விரித்தா, இந்த நாளும் விரிக்கலாம். 2 நாளைக்கு ஒருக்கா, இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒருக்கா. நம்ம ஜூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் கூட ஜூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், ஊற்றி ஆயிடுச்சுன்னு சொன்னால் விரிச்சு கொள்ளலாம். ஆனால் இந்த நாள் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த பேப்பரை மட்டும் மாற்றிக்கொண்டாது. பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த வேலை தான் செய்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இதான் என் பெஸ்ட் வீடியோ. நீங்கள் லைக் பண்ணுறத பொறுத்தவரைக்கு நான் வீடியோ போடுறேன். தயவுசெய்து ஃபாலோ பண்ணி வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை இதில் போட்டுருவோம்.
இப்போ பாருங்கள் இதில் அழகு எப்படி இருக்கு. நம்ம சூஸ் பண்ணி ஓவராக ஊற்றி ஆயிடுச்சுன்னா இந்த பேப்பரை மட்டும் எடுத்து போட்டு திரும்ப விரிச்சிட்டா ஓகே நல்லாயிருக்கு.